ஸ்ரீ குருப்யோ நமக. லேப்டாப்பில் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறவங்களா நீங்கள்? உங்கள் தோள்பட்டை ரொம்ப ரணமாக இருக்கா? ரொம்ப டைட்டான பேண்ட் மாதிரி இருக்கா? நெக்கை மூவ் பண்ணாலே பெயின்ஃபுல்லாக இருக்கா? இதுக்கான ரெமெடி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை ட்ரெபீசியஸ் நாட்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரெபீசியஸ் மசில் தான் உங்களுடைய நெக்கையும் ஷோல்டரையும் கனெக்ட் பண்ணுற மசில். லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறவங்க உங்களோட ஷோல்டரை லிஃப்ட் பண்ணிகிட்டே ஒர்க் பண்ணும்போது இந்த இடத்துல ரொம்ப டைட்டாக ஃபீல் ஆகும். இங்கே ட்ரெபீசியஸ் மசில்ஸ் ட்ரிகராக மாறிடும். சில பேருக்கு கையை வச்சு அழுத்தும் போது ஒரு மாதிரி நாடுல்ஸ் மாதிரி தெரியும், ஒரு ரவுண்டாக கட்டி கட்டியாக. இது பேர் தான் ட்ரெபீசியஸ் நாட்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் வண்டி ஓட்டும் போது ஷோல்டரை லிஃப்ட் பண்ணிகிட்டே ஓட்டுவாங்க. அதுவும் ரொம்ப தூரம் ஓட்டும் போது அவங்களுடைய மசில் ரொம்ப டைட்டாக ஃபீல் ஆகும். இந்த இடத்துல ட்ரெபீசைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய மசில் இன்ஃப்ளேம் ஆகிறதுனால இந்த சைடில் இருக்க மசில்ஸ் எல்லாமே டைட்டாக போகும். இந்த பெயினை எப்படி குறைக்கலாம், இந்த பெயின் வராமல் எப்படி தடுக்கலான்னு பார்த்தோன்னா, நம்ம வண்டி ஓட்டும்போது கான்ஷியஸாக உங்கள் ஷோல்டர் லிஃப்டாக இருக்கான்னு பாருங்கள். எலிவேட்டாக இருந்தால் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓட்டுங்க. அதே மாதிரி லேப்டாப்பில் ஒர்க் பண்ணும்போதும் ஷோல்டரில் லிஃப்ட் பண்ணாமல் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக இந்த மசிலில் பெயின் ஸ்டிஃப்னஸ் இருக்கவங்க ஒரு ஐஸ் க்யூப் எடுத்து ஒரு சர்க்குலர் மசாஜ் கொடுக்கறது மூலமாக பெயினை ரெடியூஸ் பண்ண முடியும். இந்த மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுக்கிறதுக்கான ஒரு சில எக்ஸசைஸை இப்போ நான் டீச் பண்ணுறேன். இதை கண்டினியூஸாக பண்ணிட்டு வரும்போது இந்த பெயின் வராமல் நீங்கள் ப்ரிவென்ட் பண்ண முடியும். மசிலுக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தோன்னா, அவங்களோட ஷோல்டரை லிஃப்ட் பண்ணி பொறுமையாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு 5 to 10 டைம்ஸ் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 வீக் கழிச்சு ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டிலை 2 ஹேண்ட்லேயும் வச்சுக்கிட்டு அதே லிஃப்டிங் மூமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரெப்பிடேஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாகவும் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கறது மூலமாகவும் இந்த மசிலை ஈஸியாக ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் கண்டினியூஸாக லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறவங்க அப்பப்போ ஒரு ட்ரெபீசியஸ் ஸ்ட்ரெச் மட்டும் கொடுத்தா அந்த பெயின் வராமல் ப்ரிவென்ட் பண்ண முடியும். அந்த ஸ்ட்ரெச் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். உங்கள் கைகளை க்ராஸ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் ஸ்ட்ரெச் பண்ணி தலையை குனிஞ்சு கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா உங்களோட ட்ரெபீசியஸ் மசிலில் நல்ல ஸ்ட்ரெச் தெரியும். இதை அப்படியே ஹோல்ட் பண்ணி ஒரு 15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணலாம். இந்த ட்ரெபீசியஸ் மசிலில் அப்பர் மிடில் லோவர்ன்ட்டு எல்லா பார்ட்டியும் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. அது என்னென்னு இப்போ பார்க்கலாம். ரெண்டையும் செஸ்ட்டுக்கு நேராக வச்சுட்டு உங்களோட ஷோல்டர் லெவலில் உங்கள் எல்போ இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ உள்ள இன் அவுட் இந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்கறது மூலமாகவும் உங்களுடைய ஹோல் ட்ரெபீசியஸ் மசில்ஸை ஒர்க் அவுட் கொடுக்க முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸும் ஸ்ட்ரெச்சஸும் கண்டினியூஸாக பண்ணும்போது நம்மளோட தோள்பட்டையில் வர அந்த ட்ரெபீசைட்டிஸ் வராமல் நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும். இந்த பெயின் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லை, குழந்தைய ரொம்ப தூரம் தூக்கி வச்சுருக்கவங்க, ரொம்ப வெயிட்டை கேரி பண்ணி நடக்கிறவங்க, ஏன் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு கூட இந்த பெயின் காமனாக வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த எக்ஸசைஸும் ஐஸ் கியூப் மசாஜும் கொடுக்கறது மூலமாக இந்த பெயின்லேருந்து ரிலீவ் பண்ண மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் உங்கள் கோமதி, சீனியர் கன்சல்டன்ட் ஃபிசியோதெரபிஸ்ட் கம் கவர்மெண்ட் சர்டிஃபைட் யோகா டீச்சர் அண்ட் யோகா தெரபிஸ்ட் அண்ட் ஐம் பிராணிக்கீல. அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவோட சந்திக்கலாம். அன்டில் தென் பவந்து சர்வமங்கலம். நன்றி, வணக்கம்.